Exercise 3.6 8th sumக்கான சொல்யூஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். Inia bought 50 kg of fruits consisting of apples and bananas. இனியான்றவங்க என்ன வாங்கியிருக்காங்க? 50 kg of fruits வாங்கியிருக்காங்க. ஓகேவா? என்னென்ன ஃப்ரூட்ஸு? ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸ். ஸோ ரெண்டுமே சேர்த்து 50 kg வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? தனித்தனியாக ஆப்பிள் இவ்வளோ கேஜி வாங்கினாங்க, பனானா இவ்வளோ கேஜி வாங்கினாங்கன்னு கொடுக்கல. ரெண்டும் சேர்த்து 50 kg வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. She paid twice as much per kg for the apple as she did for the banana. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்பிளோட காஸ்ட் வந்து பனானாவை விட 2 மடங்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி எழுதலாம்? ஆப்பிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2 into banana காஸ்ட் அப்படின்னு சொல்லலாமா? ஆப்பிளோட காஸ்ட்டு பனானாவை விட 2 மடங்கு என்னவாக இருக்குது? அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இஃப் இனியா பாட் rupees 1800 worth of apples and rupees 600 worth of bananas, then how many kgs of each fruit did she buy? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் இனியா வந்து 1800 ருபீஸ்க்கு ஆப்பிள்ஸும் 600 ருபீஸ்க்கு பனானாஸும் வாங்கியிருந்தாங்கன்னா, அப்போ ஒரு ஃப்ரூட்டும் எவ்வளோ கேஜிக்கு அவங்க வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு ஃப்ரூட்டும் எவ்வளோ கேஜிக்கு அவங்க வாங்கியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே கொஸ்டினில் 2 ஃப்ரூட்டுமே சேர்த்து 50 கேஜின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு ஃப்ரூட்டும் எவ்வளோ கேஜிக்கு வாங்கினாங்க, ஆப்பிள் மட்டும் எவ்வளோ கேஜி, பனானா மட்டும் எவ்வளோ கேஜி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். லெட் நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ், எவ்வளோ கேஜி வந்து ஆப்பிள் மட்டும் வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ் கேஜி, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் பனானாஸும் எவ்வளோ கிலோகிராம் வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியாது. அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 50 மைனஸ் எக்ஸ் கேஜின்னு எடுக்கிறேன். ஏன்னா மொத்தமே 50 கேஜியா, 2 ஃப்ரூட்ஸுமே சேர்த்து 50 கேஜி, ஆப்பிள் மட்டும் எக்ஸ்ன்னு இருக்கும் போது அப்போது 50ல் எக்ஸ் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? பனானாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதை நான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். சரிங்களா? அப்போ ரெண்டையும் சேர்த்தா எத்தனை கேஜி? 50 கேஜி. அடுத்து பாருங்கள், காஸ்ட் ஆஃப் எக்ஸ் கேஜி ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து எவ்வளோ கேஜி வாங்கினாங்கன்னு தெரியாது. ஆனால் அதோட அமௌண்ட் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? 1800ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது நான் 1 கேஜி ஆப்பிள் வாங்கியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ ஆகும்? 1800 பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? டிவைடட் பை எக்ஸ். அப்போ எனக்கு 1 கிலோகிராம் ஆஃப் ஆப்பிளோட ரேட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி பனானாஸ் வந்து எனக்கு 1 கிலோகிராம் அப்படின்னா 600 அப்படியே இருக்கும். பை அதை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? 50 மைனஸ் எக்ஸ் கேஜி எடுத்துருக்கோமா? ஸோ 50 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட கொஸ்டினில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்னா, she paid twice as much per kg for the apple as she did for the banana. என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்பிள் வாங்குகிற காஸ்ட் வந்து என்னவாக இருக்குன்னா, பனானாவை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி எழுதலாம்? நம்ம ஆப்பிள் காஸ்ட் ஈக்குவல் டு 2 into பனானா காஸ்ட் அப்படின்னு நம்ம எழுதலாமா? ஸோ நான் அந்த கண்டிஷன் வச்சு தான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஆப்பிள் காஸ்ட் equal to 2 into banana cost. ஓகேங்களா? இப்போ ஆப்பிளோட காஸ்ட் என்ன நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்? 1 கேஜிக்கு 1800 by x. 1800 by x equal to 2 into பனானாவோட காஸ்ட் 1 கேஜிக்கு எவ்வளோ? 600 by 50 minus x. ஓகேங்களா? இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கலாமா? இதை என்னன்னா இதை ஃபஸ்ட்டோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1200 வருமா? 600 into 2 by 50 minus x. 1800 by x அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் எனக்கு x தான் வேணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு என்ன பண்ணணும்? குரூப்பிங் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 1800 into 50 minus x equal to 1200 into x. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 50 மைனஸ் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 1200 into x என்ன ஆகும்? 1200x by 1800 ஆகிடும். ஓகேங்களா? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க இந்த சைட் வரும்போது டிவிஷன் ஆகும். அடுத்து இப்போ என்ன பண்ணலாம்? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ரெண்டுமே 3 டேபிளில் கேன்சல் ஆகுமா? 3 6 are 18, 3 4 are 12, 4 6 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 2 are 4, 2 3 are 6. Therefore 50 minus x equal to 2 by 3 x. 3 என்ன பண்ணிக்கலாம்? இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 50 minus x equal to 2x.
இப்போ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 3 into 50 150 minus 3 into x 3x equal to 2x. 150 equal to 2x plus 3x. x நான் ஒரு சைடு கொண்டு போயிட்டேன் சரிங்களா? இப்போ இங்கே மைனஸில் இருக்க இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும் ஓகேங்களா? 150 is equal to 2x plus 3x 5x. அப்போ எக்ஸோட வேல்யூனா x is equal to 150 by 5. x is equal to 5 டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாமா? 5 3s are 15 0. அப்போது எக்ஸுன்றது 30 kg ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கேஜி ஆஃப் ஆப்பிள் அதுதான் நம்ம என்னன்னு எடுத்துடணும்? எக்ஸ்ன்னு எடுத்துடணும் இல்லைங்களா? நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் ஆப்பிள் என்னன்னு எடுத்துடணும்? எக்ஸ்ன்னு எடுத்துடணும். அப்போ ஆப்பிள்ஸ் எத்தனை கேஜி? 30 kg. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன எடுத்துடணும்? நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் பனானாஸ். பனானாஸ் நம்ம என்ன எடுத்துடணும்? 50 minus x kgன்னு எடுத்துடணுமா? 50 minus x kg. இப்போது x என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ போடணும். 50 minus x என்னது? 30 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த 30 சப்ஸ்டியூட் பண்ணணும். 50 minus 30 20 kg. 30 plus 20 என்னவோ 50. ஸோ கொஷனில் கொடுத்துருந்தாங்கல்ல டோட்டலாகவே அவங்க எவ்வளோ கேஜிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தாங்க, அதாவது பனானாஸும் ஆப்பிள்ஸும் சேர்த்து எவ்வளோ வாங்கியிருந்தாங்க? 50 kgs வாங்கியிருந்தாங்க ஓகேங்களா?